வெல்கம் டு பிகே விளாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டர்ஃப் தான். பட் ஆனால் இங்கே என்ன நடக்க போகுதுன்னா ஒரு ஸ்கூல் ரீயூனியன். உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஸோ எல்லோரும் அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக மறக்க முடியாது. ஏன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே ஒன்றா இருந்த ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே எல்லாருக்குமே ரொம்ப மெமரபிள் தான். ஸோ அந்த மூமெண்ட்டை இன்றைக்கி உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அந்த மூமெண்ட்டை அவ்வளோ பெக்யூலராக உங்களுக்கு வந்துட்டு என்னால் கேப்சர் பண்ண முடியும்னு தெரில. பட் ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கும் இது உங்களோட ஸ்கூல் மெமரியை கொண்டு வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்குது. என்ன தான் நம்ம வந்து பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஒன்றா சேர்றது தான் அந்த மூமெண்ட். ஸோ ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். மறக்காமல் பிகே விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வெல்கம் டு பிகே விளாக்ஸ். என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எல்லாருமே லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னும் நீங்கள் நல்லா படிங்க, நல்லா ஜாப் போவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுறேன்னா, இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் வேலைக்கு போகிறது, வேலைக்கு போயிட்டு ஹாப்பியாகும். சின்ன சின்ன சண்டெல்லாம் வரலாம், அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இது உங்களுக்கு அப்புறம் எத்தனையோ செகண்ட் எடுத்துட்டே இருக்கிறோம். ஆனா இந்த அளவுக்கு பிள்ளைங்க மதிப்பு மரியாதை வச்ச பிள்ளைங்க நம்ம பார்த்ததே இல்லை. எல்லாம் குட்டி பாரு நமக்கு. அதே மாதிரி that means பலன் விஜய் டிவியோட மேனேஜர் பொல்லாதவன் சொல்லுங்க. ஏய் சீரியல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆர்கனைஸ் பண்ண பாரத்துக்கு, ரவிலுக்கு, ஆசிஃப்க்கு, எல்லாருமே ரொம்ப நன்றி தான் சொல்லிக்கிறோம். சாருக்கும் மேமுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு வந்ததுக்கு. சரி ஓகே. அப்புறம் எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப 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 பெரிய விஷயம் இதெல்லாம். ரொம்ப பெருமையாக்கு. ஏன்னா எல்லாருமே இப்போ வேலைக்கு போகிறோம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒன்று இருக்குது. எல்லாரும் நம்ம என்ன பார்க்குறோம், அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷனில் பார்த்துக்கிறோம். அந்த ஒரு ½ எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். ஏய் ½ இல்ல வந்து பார்த்து கை குத்துட்டு போயினாகும். முடிஞ்சா என்ன ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் நான் பிடிச்சதுடா. எல்லாம் காலக்கே என்னோட குழந்தைங்க மாதிரியே இல்லை. ஈஸ்வர் சொல்றா சாமி.
நண்பர்கள் நமக்கு எங்கே வேணால் கிடைப்பாங்க, ஆஃபீஸில், காலேஜில். ஆனால் ஸ்கூலில் இருக்க நண்பர்கள் அது நண்பர்கள் இல்லை, அவங்க நம்ம ஃபேமிலி மாதிரி. ஏன்னா 10-15 வருஷமாக ஒன்றா இருக்கிற அந்த பாண்ட் அது உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். என்ன தான் கசப்பான நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறது தான் இந்த மூமெண்ட். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு பாருங்கள். அது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம PK Vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.